நாக்கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் 29ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2025ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக மே மாதம் நடுப்பகுதியில் செம்மணியில் அகழ்வு, தற்காலிக கொட்டகை அமைப்பு, ஏனைய ஏற்பாடுகளும் நிறைவு. அரியாலை செம்மணி புதைகுழியில் மே மாதம் மத்திய பகுதியில் அகழ்வு பணிகள் இடம்பெறலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கான முன்னேற்பாட்டு நடவடிக்கைகள் அனைத்தும் முழுமையடைந்துள்ளன என்றும் தெரிய வருகின்றது. செம்மணி சிந்துபாத்தி மயானத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக நல்லூர் பிரதேசபையால் கடந்த பிப்ரவரி மாதம் குழிகள் வெட்டப்பட்ட போது மனித சிதிலங்கள் பல மீட்கப்பட்டிருந்தன. அந்த மனித சிதிலங்கள் 1995, 1996ஆம் ஆண்டுகளில் செம்மணியில் படுகொலை செய்யப்பட்ட தமிழர்களுடையதாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் வழக்கு தொடரப்பட்டது. பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி நீதவான் மேற்கொண்ட ஆய்வுப் பணிகளை தொடர்ந்து மனித சிதிலங்கள் மீட்கப்பட்ட பகுதியை ஸ்கேன் ஆய்வுக்கு உட்படுத்தவும் தொடர்ந்து அகழ்வு பணிகளை முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டது. இதற்கான நிதி மத்திய அரசாங்கத்தால் விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது அகழ்வு பணிகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நிறைவுக்கு வந்துள்ளன. முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வின் போது அமைக்கப்பட்டதை போன்று 30 அடி அகலமும் 100 அடி நீளமும் உள்ள கொட்டகை செம்மணி மனித சிதிலங்கள் அவதானிக்கப்பட்ட பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது. அவற்றுக்கு மின்சார வசதிகளை ஏற்படுத்தவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. பணிகள் முன்னெடுக்கப்படும் வேகத்தின் அடிப்படையில் மே மாதத்தில் மத்திய பகுதியில் அகழ்வு பணிகள் ஆரம்பமாக வாய்ப்புள்ளதாக கருதப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வர்த்தக நெருக்கடிக்குள் சிக்கியுள்ளது இலங்கை, சீனா கை கொடுக்குமாம். இலங்கை இன்று கொந்தளிப்பான வர்த்தக உலகத்துக்குள் முழுமையாக சிக்கியுள்ளது. இலங்கையின் உரிமைகள் குறை மதிப்புக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. இதிலிருந்து மீள்வதற்கு சீனா இலங்கைக்கு உதவும். இவ்வாறு சீன தூதுவர் ஹி ஷென் ஹாங் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, எந்த பொருளாதார புயலாலும் பாதிக்கப்படாத வலுவான பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டியது இலங்கை அரசாங்கத்தின் முன்னுரிமைக்குரிய விடயமாக உள்ளது. அமெரிக்காவின் வரி விதிப்புகள் செல்வந்த நாடுகளுக்கும் வறிய நாடுகளுக்கும் இடையிலான ஏற்றத்தாழ்வை மேலும் அதிகரிக்கும். மிகவும் வறிய நாடுகள் மோசமான தாக்கத்தை எதிர்கொள்ளும். மிக மோசமாக பாதிக்கப்பட்ட நாடு என்ற வகையில் அபிவிருத்திக்கான இலங்கையின் உரிமை குறை மதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பலவீனமான பொருளாதாரத்தின் மீது அதிகளவு அழுத்தங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அமெரிக்கா தனது மேலாதிக்கத்தையும் அதிகார அரசியலையும் முன்னெடுப்பதற்காக வரிகளை பயன்படுத்துகின்ற சூழ்நிலையில் இலங்கையின் அபிவிருத்திக்கு ஆதரவளிக்கவும் உலகளாவிய வர்த்தக பதற்றங்களை எதிர்கொள்வதற்கும் சீனா முழுமையான உதவிகளை இலங்கைக்கு செய்யும். உலகளாவிய கண்டனங்களை மீறி அமெரிக்கா ஒரு வரி போரை முன்னெடுக்கின்றது. ஆதலால் உலகம் கொந்தளிப்பான புதிய காலகட்டத்தில் நுழைகின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தபால் வாக்களிப்பு இன்றுடன் நிறைவு. உள்ளூராட்சி தேர்தலை முன்னிட்டு இடம்பெற்று வரும் தபால் மூல வாக்களிப்பு இன்றுடன் நிறைவடைகின்றது. உள்ளூராட்சி தேர்தலை முன்னிட்டு தபால் மூல வாக்களிப்பு கடந்த 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் நடைபெற்றது. அன்றைய தினங்களில் வாக்களிப்பை மேற்கொள்ளாதவர்களுக்கு நேற்றும் இன்றும் வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருந்தன. இதன்படி இன்றுடன் தபால் மூல வாக்களிப்பு நிறைவுக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினத்துக்கு பின்னர் மேலதிக நாள் எதுவும் தபால் மூல வாக்களிப்புக்காக ஒதுக்கப்படாது என்று தேர்தல்கள் திணைக்களம் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சஜித்தை ஜனாதிபதியாக்கும் வேலை திட்டங்கள் ஆரம்பம், கர்ஷன ராஜகருணா தெரிவிப்பு. உள்ளூராட்சி சபை தேர்தலில் வென்ற பின்னர் சஜித் பிரேமதாசவை ஜனாதிபதியாக்கும் வேலை திட்டம் ஆரம்பமாகும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷன ராஜகருணா தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷன ராஜகருணா கொழும்பில் நேற்று செய்தியாளர் சந்திப்பை நடத்தினார். இதன்போது எதிர்வரும் டிசம்பர் மாதம் சஜித்தை ஜனாதிபதியாக்கும் வகையில் நகர்வுகள் இடம்பெறுகின்றன என்று வெளியாகும் தகவல்கள் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள். இதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷன ராஜகருணா தெரிவித்துள்ளதாவது, உள்ளூராட்சி தேர்தலில் சிறந்த பெறுபேற்றை பெற்ற பின்னர் கூடிய விரைவில் சஜித்தை ஜனாதிபதியாக்குவதற்கே முயற்சிக்கின்றோம். மாத கணக்கு என்பது முக்கியமல்ல. அடுத்த மாதம் ஜனாதிபதி பதவிக்கு அவரை கொண்டு வர முடிந்தால் கூட அதனை செய்வோம். எனினும் அதற்கென நடைமுறைகள் உள்ளன. பலவந்தமாக ஆட்சியை பிடிக்க முடியாது. நாட்டு மக்கள் உணர்ந்த பின்னர் மக்களின் விருப்பத்தின் பிரகாரம் ஐக்கிய மக்கள் சக்தி அரியணை ஏறும். அரசாங்கம் வெறும் 7 மாதங்களில் மக்களின் நம்பிக்கை இழந்துள்ளது. தவறு நடந்துள்ளது என்பதை மக்கள் உணர்ந்து அதனை சரி செய்வதற்கு முற்படுவார்கள்.
எனவே மக்களின் நம்பிக்கையுடன் ஆசியுடனும் ஜனாதிபதியாக சஜித் தெரிவாகுவார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ரணிலில் கை வைக்கும் துணிவு அரசுக்கு இல்லை, பிரதான எதிர்க்கட்சி அறிவிப்பு. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மீது கை வைக்கும் துணிவு அரசாங்கத்துக்கு இல்லை என்று பிரதான எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷன ராஜகண்ணா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் நேற்று மேலும் தெரிவித்துள்ளதாவது, ரணில் விக்ரமசிங்கவின் புண்ணியத்தால் தான் அனுர மாரசநாயக்க ஜனாதிபதியாகினார். ரணில் இல்லையேல் அனுர இப்பதவிக்கு வந்திருக்க மாட்டார். எனவே பரப்புரை மேடைகளில் கூறப்படுவது போல ரணில் விக்ரமசிங்க தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என நாம் நம்பவில்லை. என்ன நடக்கிறது என பொறுத்திருந்து பார்ப்போம் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மாணவர்கள் மீதான அடக்குமுறை விசாரித்து அறிக்கையிடுமாறு ஜாழ் பல்கலைக்கு அறிவுறுத்து. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ஒழுக்காற்று உத்தியோகத்தர்கள் தொடர்பில் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரித்து அறிக்கையிடுமாறு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் மீதான ஒழுக்காற்று நடவடிக்கைகளின் போது ஒழுக்காற்று உத்தியோகத்தர்கள் தமது தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையில் செயற்படுகின்றனர். அத்துடன் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் ஒழுக்காற்று விசாரணை விதிகளை மீறியும் செயற்படுகின்றனர் என்று மாணவர்கள் 3 பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு வழங்கியுள்ளனர். இதைத் தொடர்ந்தே இந்த விடயம் தொடர்பில் விசாரணை நடத்தி அறிக்கையிடுமாறு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு பல்கலைக்கழக நிர்வாகத்தை அறிவுறுத்தியுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக அரசின் நடவடிக்கைகளால் நாடு ஸ்தம்பித்துள்ளது. பிரமுனவின் செயலாளர் சாகர காரியவசம் குற்றச்சாட்டு. ஜனாதிபதி அனுர மாரசநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தின் நடவடிக்கைகளால் நாடு ஸ்தம்பித்துள்ளது என பொதுஜன பிரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் அவர் உரையாற்றியதில் பொதுஜன பிரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் மேலும் தெரிவிக்கையில், இந்த நாடு வேலை செய்வதற்கு ஒரு சிறந்த இடமாக இருந்தது. இந்த நாடு வேகமாக வளர்ந்து வரும் நாடாக இருந்தது. ஆனால் தற்போது ஸ்தம்பிதமடைய செய்துள்ளனர். இதனை ஜனாதிபதி அனுர மாரசநாயக்க தலைமையிலான அரசாங்கமே செய்துள்ளது. இவ்வாறு செய்வதற்கு அவர்கள் 2 விடயங்களை பயன்படுத்தினர். ஒன்று சமூகத்தில் பொய்களை பரப்புவது, மற்றொன்று அந்த பொய்கள் மூலம் மக்களை ஏமாற்றுவது. எனவே இந்த நாட்டை முன்னோக்கி எடுத்து செல்ல விரும்பினால் இந்த நாட்டில் தங்கள் எதிர்காலத்தை நேசிக்கும் மக்கள் ஒரு நாடு பொய் சொல்வதன் மூலமும் மற்றவர்களை வெறுப்பதன் மூலமும் உழைக்கும் மக்களை விமர்சிப்பதன் மூலமும் முன்னேறாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கிளிநொச்சியில் உப்புக்கு தட்டுப்பாடு. அண்மை காலமாக கிளிநொச்சி மாவட்டத்தில் உப்புக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. இதன் காரணமாக சில வர்த்தக நிலையங்களில் 1 கிலோ உப்பு மாத்திரமே ஒருவருக்கு வழங்கப்பட்டு வருவதாக தெரிய வருகின்றது. 1 கிலோ உப்பு 300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் நுகர்வோர் பெரும் கவலையை தெரிவித்துள்ளனர். கடந்த மாதம் 28ஆம் தேதி முதல் ஆனிரவு உப்பு அனைவரது கைகளிலும் இருக்கும் என கூறப்பட்டிருந்த போதிலும் இதுவரையில் 1 கிலோ உப்பை கூட பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. இந்நிலை தொடருமாயின் தேங்காய்க்கு ஏற்பட்ட தட்டுப்பாடு போன்று உப்புக்கும் தட்டுப்பாடு ஏற்படும் என நுகர்வோர் தெரிவித்துள்ளனர் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வடமாகாண விவசாய போதனாசிரியர்கள் நாளை சுகவீன விடுமுறை போராட்டம். நிரந்தர தீர்வுகள் வழங்கப்படாது கால நீடிப்பு செய்வதை கண்டித்து நாளை புதன்கிழமை வடமாகாண விவசாய போதனாசிரியர்கள் தொழிற்சங்கத்தினர் ஒரு நாள் சுகவீன விடுமுறை போராட்டம் ஒன்றை முன்னெடுக்கவுள்ளனர். நேற்று ஊடகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. வடமாகாண விவசாய போதனாசிரியர்கள் தொழிற்சங்கத்தினால் கோரப்பட்ட தொழில் முறைக்கு கோரிக்கைகளுக்கான நிரந்தர தீர்வுகள் வழங்கப்படாமையினாலும் கால நீடிப்பு செய்வதனாலும் மேலும் வடமாகாண விவசாய அமைச்சு மற்றும் திணைக்களத்தின் எதேச்சதிகாரமான நிர்வாக மற்றும் நிதி நடைமுறைகளினால் பாதிப்புறும் எமது தொழிற்சங்க உறுப்பினர்களால் 2025 முதலாம் மாதம் 1ஆம் தேதி முதல் இன்று வரை மேற்கொள்ளப்பட்டு வரும் சுற்று நிறுவனத்துக்கு அமைய கடமையாற்றும் தொழிற்சங்க நடவடிக்கைக்கு மேலதிகமாக குறித்த போராட்டத்தினை முன்னெடுக்க உள்ளோம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பக்கச்சார்பாக போலீசார் நைனாதீவில் மக்கள் போராட்டம்.
ஊர்வாத்துறை போலீசார் பக்கச்சார்பாக நடந்து கொள்கின்றனர் என தெரிவித்து நயினாதீவு இறங்குதுறையில் நயினாதீவைச் சேர்ந்த பொதுமக்கள் நேற்று கவனேற்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இச்சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, நயினாதீவு இறங்குதுறையில் 2 நாட்களுக்கு முன்னர் மணல் ஏற்றி இறக்கும் தொழிலாளர்களுக்கும் தொழில் வழங்குநர்களுக்கும் இடையே ஏற்பட்ட முரண்பாடு கைகலப்பாக மாறியிருந்தது. இதனைத் தொடர்ந்து இருதரப்பினருக்கும் இடையில் தொடர்ந்து முறுகல் நிலை ஏற்பட்டிருந்த நிலையில் தொழிலாளி ஒருவர் காணாமல் போயிருந்தார். இந்த நிலையில் தொழிலாளிகளின் உறவினர்கள் அவருடன் முரண்பாட்டில் ஈடுபட்டு இருந்தவர்களில் 2 தமது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர். போலீஸ் நிலையத்தில் இருதரப்பினரால் வழங்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் காணாமல் போன மற்றும் இருதரப்பினரின் கட்டுப்பாட்டில் இருந்த 2 சம்பந்தப்பட்டவர்களால் விடுவிக்கப்பட்டிருந்தனர். தற்பொழுது தொழிலாளர்கள் தரப்பைச் சேர்ந்த 8 பேரை ஊர்வாத்துறை போலீசார் கைது செய்துள்ளனர். போலீசார் பக்கச்சார்பாக நடப்பதாகவும் இதற்கு நீதி கோரியும் ஊர்வாத்துறை இறங்குதுறையில் கவனீர்ப்பு போராட்டம் இடம்பெறுகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை வலம்புரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். தினகோல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினகோல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு அனுர அரசும் நீதியை தராது, எதிர்பார்ப்பு நிச்சயம் ஏமாற்றத்தையே தரும், ராஜபக்சக்களை விட படுமோசமானவர்கள்தான் என்பிபி கட்சியினர், எமது போராட்டத்தை அடியோடு அழிப்பதே அவர்கள் நோக்கம், அனுர அரசு மீது கடும் சீற்றத்தில் உறவுகளை இழந்த பெற்றோர், புதிய ஆட்சி வந்ததும் ஏதோ எங்களுக்கு அனைத்தும் கிடைத்துவிட்டது என்று ஒருபோதும் கனவு காண வேண்டாம், கடந்த கால ஆட்சியாளர்கள் எங்களை ஏமாற்றி எவ்வாறு எமது இனத்தினை அளித்தார்களோ அதனை விட படுமோசமான அரசியல் வியூகத்துக்குள்ளேயே நாங்கள் தற்போது நின்று கொண்டிருக்கின்றோம் என மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தின் தலைவி அமலநாயகி அமல்ராஜ் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் வருடாந்த பொதுக்கூட்டமும் புதிய நிர்வாக தெரிவும் நேற்று திங்கட்கிழமை காலை நடைபெற்ற போது தலைவராக மீண்டும் அவர் தெரிவு செய்யப்பட்ட பின் கருத்தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எங்களது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை கேட்க வேண்டிய கால சூழ்நிலையில் இருக்கின்றோம். தற்போதுள்ள ஆட்சி மாற்றத்திலும் நாங்கள் ஏமாற்றப்பட்டுள்ளோம். புதிய ஆட்சி வந்ததும் ஏதோ புதிய ஆட்சி வந்துள்ளது, எங்களுக்கு அனைத்தும் கிடைத்துவிட்டது என்று நீங்கள் ஒருபோதும் கனவு காண வேண்டாம். கடந்த ஆட்சியாளர்கள் எங்களை ஏமாற்றி எவ்வாறு எமது இனத்தினை அளித்தார்களோ அதைவிட படு மோசமான அரசியல் வியூகத்துக்குள்ளேயே நாங்கள் தற்போது நின்று கொண்டிருக்கின்றோம். காணாமல் ஆக்கப்பட்டோர் விடயப்பரப்புக்குள் பல விடயங்களை செய்ய போகின்றோம். உண்மையினை கண்டறிய போகின்றோம். நியாயங்களை சொல்வோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் 3 தேர்தல்களை நடாத்தியது மட்டுமே வேலை திட்டமாக இருந்ததே தவிர காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் விடயத்தினை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் பிரச்சனையை காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான அலுவலகத்துக்குள் திட்டமிட்டு புகுத்தி தமது போராட்டத்தினை இல்லாமல் செய்யவும் முயற்சி திட்டமிட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளக பொறிமுறை அல்ல, சர்வதேச நீதி பொறிமுறையினையே நாங்கள் கேட்டு நிற்கின்றோம். எங்களது போராட்டங்களின் வடிவங்களாலேயே இன்று சர்வதேச அழுத்தம் இலங்கை அரசாங்கத்துக்கு கொடுக்கப்படுகின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, சட்டத்தை மீறும் என்பிபியை தட்டி கேட்க முதுகெலும்பே இல்லாத தேர்தல் ஆணைக்குழு. தேர்தல் ஆணைக்குழுவிற்கு முதுகெலும்பு இருந்தால் உடனடியாக நாம் கொடுக்கும் முறைப்பாடுகள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற பிரசார கூட்டத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தேர்தல் கூட்டங்களில் தேர்தல் லஞ்சம், முறையற்ற அழுத்தம் என்பன தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஆணைக்குழு எதுவும் செய்கின்றதாக இல்லை. பிரதமர் ஹரிணி அமரசூரிய இங்கே வந்தபோது கோயில் வளாகத்திலே தேர்தல் பரப்புரை கூட்டம் இடம்பெறுகின்றது என சொல்லி தேர்தல்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்தபோது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உத்தியோகத்தர்கள் அங்கே போனார்கள். போனவர்களை பிரதமரின் காவலாளிகள் உள்ளே போக விடவில்லை. இதனால் திரும்பி வந்து விட்டீர்கள். நீங்கள் என்ன ஆணைக்குழு? உங்களையா நாங்கள் தேர்தல்கள் ஆணைக்குழு என்று அரசமைப்பையும் திருத்தி உங்களுக்கு இத்தனை அதிகாரங்களையும் கொடுத்து வைத்திருக்கின்றோம். ஆணைக்குழுவுக்கு முதுகெலும்பு இருந்தால் உடனடியாக இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, சிவராம் ரஜிவர்மன் நினைவேந்தலில் ஊடக படுகொலைக்கு நீதி கோரி ஜாலில் போராட்டம். படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் தராகி சிவராம் மற்றும் ரஜிவர்மன் ஆகியோரின் நினைவேந்தல் நிகழ்வும் ஊடக படுகொலைக்கு நீதி கோரி போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள
படுகொலையான ஊடகவியலாளர்கள் நினைவு தூவி முன்பாக நேற்று திங்கட்கிழமை நடைபெற்ற இந்த நிகழ்வில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஊடகவியலாளர்கள், தென்னிலங்கை ஊடகவியலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டு சுடரேற்றி மலர் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளருக்கு நீதி கோரி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அஞ்சலி நிகழ்வும் ஆரம்பிக்கப்பட்ட முன்னரே நினைவு தூவி அமைந்துள்ள பகுதியில் பெருமளவான போலீசார் சீருடைகளுடன் சிவில் உடைகளுடனும் குவிக்கப்பட்டிருந்தனர். அத்துடன் பெருமளவான புலனாய்வாளர்களும் குவிக்கப்பட்டு அச்சுறுத்தும் வகையில் செயற்பட்டதுடன் புகைப்படங்கள் மற்றும் காணொலிகள் என்பன எடுக்கப்பட்டது என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ரஷ்ய தூதரகத்தில் வெடிகுண்டு மிரட்டல். கொழும்பிலுள்ள ரஷ்ய தூதரகத்தில் நேற்று திங்கட்கிழமை பிற்பகல் ஒரு மடிக்கணினியால் வெடிகுண்டு அச்சுறுத்தல் ஏற்பட்டது. வெளிநாட்டவர் ஒருவர் தூதரகத்திற்கு வந்து மடிக்கணினி ஒன்றை கொடுத்துவிட்டு அங்கிருந்து உடனடியாக வெளியேறியதால் இந்நிலை ஏற்பட்டது. அதன்படி விசேட அதிரடிப்படையின் வெடிகுண்டு செயலிழக்கும் பிரிவு மற்றும் கர்வாத்தோட்டம் போலீசார் உள்ளிட்ட குழுவை உடனடியாக தூதரகத்திற்கு வரவழைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. சம்பவம் தொடர்பாக நடத்தப்பட்ட ஆரம்ப விசாரணைகளைத் தொடர்ந்து கர்வாத்தோட்டம் போலீசாரால் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. இவை தினக்குள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.